பேஜ் நம்பர் 110 இருக்குடா. 110 மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஐடென்டிஸ் அண்டு சப் மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிஸ் இருக்கு. கொடுத்துருக்கான் பார்த்துக்கோ. பேஜ் நம்பர் 110. இந்த பாரு, ஏ டே ஏ ஏ 2A 3A டே இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் மல்டிபிள் ஆங்கிள்ஸ்னு அர்த்தம். டே மல்டிபிள் ஆங்கிள்ஸ்னு அர்த்தம். தம்பி பார்த்துக்குங்க. ஏ 2A 3A அந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் மல்டிபிள் ஆங்கிள்ஸ்னு அர்த்தம். சரியா? ஆஃப் ஆங்கிள் ஏ, மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ. ஏயோட மல்டிபிள், ஏயோட 2 டைம் பெருக்கிறான் 3 டைம் பெருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஏயோடைய மல்டிபிள் ஆங்கிள்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்துக்கோ, அதில் A/2 A/3 அந்த மாதிரி வந்தால் சப் மல்டிபிள் அப்படின்னு சொல்கிறான். A/2 A/3 அப்படின்னு சொன்னோம்னா சப் மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்கோ ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை. அடுத்து இப்போ முக்கியமான இதுதான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டபுள் ஆங்கிள்ஸ், டபுள் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கவனிச்சுக்கிட்டு டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் வேணா எழுதிக்கோ. டேய் கவனி, டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் வேணா எழுதிக்கோ. உனக்கு ஃபார்முலா முதல்ல ஒரு 4 ஃபார்முலா பேசிக்காக தெரியணும்டா. சைன், டேய் கவனி, சைன் A + B, சைன் A - B, காஸ் A + B, காஸ் A - B. இது 4க்கும் ப்ரூஃப் வந்து +2ல இருக்கு. ஆனால் நீங்கள் இப்போதைக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறணும். சைன் A காஸ் B ப்ளஸ் காஸ் A சைன் B. சைன் A - Bனா இந்த இடத்துல மைனஸ் வரும். சைன் A காஸ் B மைனஸ் காஸ் A சைன் B. காசுன்னு வந்தால் ரெண்டுமே ஒன்றா வரும். காஸ் A காஸ் B மைனஸ் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் வரும். சைன் A சைன் B. காஸ் A - Bனா காஸ் A காஸ் B ப்ளஸ் சைன் A சைன் B. அடுத்தடுத்து ஃபார்முலா நிறையா கிரியேட் பண்ணலாம். இது ஃபுல்லாக ஃபார்முலான்னு சொல்கிறது ஐடென்டிட்டிஸு. ஏய் கவனிடா, இது ஃபுல்லாக ஃபார்முலா ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்கிறது நம்ம கிரியேட் பண்ணி இது கொடுத்துருக்கிறத வச்சு அடுத்தடுத்து கிரியேட் பண்ணலாம், நம்மளாம் பண்ணலாம். எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னா, 4க்கும் ஒரு ஈக்குவேஷன் நேம் கொடுக்குறேன். 1 2 3 4 அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 2 கூட்டுறோம்னு வச்சுக்கவேன். ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணோம்னா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா, இது 2 ஆட் பண்ணா சைன் A + Bயவும் ப்ளஸ் சைன் A - Bயவும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னு பார்த்துக்கோ. சைன் A + B A - B ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கோ. இது 2 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ இது 2 கிடைக்கும், 2 அப்படின்னு கிடைக்கும். இது ஒன்று இது ஒன்று. அப்போ 2 சைன் A சைன் A காஸ் B அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ஃபார்முலா. இது ஒரு ஃபார்முலா பார்த்துக்க. அதே இது 2ஐயும் சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்க. 1 - 2 sin A + B மைனஸ் சைன் A - B அப்படின்னு சப்ராக்ட் பண்ணோம்னா ஃப்ரண்ட்டில் உள்ளது அடிபட்டு போயிடும். 2 காஸ் A காஸ் A சைன் B அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணோம்னா
3 and 4ஐயும் ஆட் பண்ணோம்னா காஸ் ஏ ப்ளஸ் பியும் காஸ் ஏ மைனஸ் பியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா சைன் கேன்சல் ஆயிரும். சைனு இது ஒரு 2 ரெண்டு ஒன்றா தானே இருக்கு. அப்போ 2 காஸ் ஏ காஸ் பி. அதே இது சப்ராக்ட் பண்ணோம்னா டேய் கவனிச்சுக்க சொல்லிட்டேன், இதெல்லாம் தனித்தனி ஃபார்முலா வந்து உனக்கு சொல்லி கொடுக்குறேன், இப்படி தான் வரும் அப்படின்றக்காண்டி. தெரியலன்னா அப்படி செஞ்சு பார்க்கலாம். சைன் வந்து காசு கேன்சல் ஆயிரும், சைன் வரும். 2 சைன் ஏ சைன் பி. இதுதான் இதோட சேர்ந்தது, ஒரே இதோட செட்டோட சேர்ந்தது, இந்த ஆங்கிளோட சேர்ந்தது. டபுள் ஆங்கிளுக்கு அடுத்தடுத்து அப்படியே வரும், வரிசையாக வரும். இப்போ நீ எப்படி மனப்பாடம் பண்ணுவ? இதில் 4 இருக்குது, இதில் 4 ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு. இது மாதிரி பார்த்தா இது மாதிரி சொல்லணும், இது மாதிரி பார்த்தா இது மாதிரி சொல்லணும். அப்படின்னா தான் அவன் நடத்துவார் வாத்தியார். ஒரு வாத்தியாரை குறை சொல்லி என்ன செய்ய? இதுதான் ஃபார்முலான்றது. இது ஒரிஜினல் 4 ஃபார்முலா எழுதியிருக்கேன், அதுலேருந்து இதை கொண்டு வந்துருக்கேன். இதுவும் ஃபார்முலா தான். தேவைப்படுற இடத்துல 2 இங்கிட்டாவது யூஸ் ஆகும், இங்கிட்டாவது யூஸ் ஆகும். பார்த்துக்க, நான் விளையாட்டுத்தனமாக இருக்கிறனால சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இஃப் ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுக்குறோம். ரெண்டும் ஒன்றா இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்னா சைன் ஏ ப்ளஸ் பியில் ரெண்டும் ஒன்றா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏயும் பி ஒன்றா இருக்குன்னா ஏன்னு வச்சுக்கோ, இல்லை பின்னு வச்சுக்கோ. அப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? எழுதி காட்டணுமா? அந்த சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் இது சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி ரெண்டும் ஒன்றுன்னு அர்த்தம்னா இந்த இதுபடி சைன் ஏ ப்ளஸ் ஏன்னு அர்த்தம். அப்போ சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ. அப்போ இது ரெண்டே கூட்டினோம்னா சைன் 2a ஈக்குவல் டு 2 சைன் ஏ காஸ் ஏ அப்படின்னு ஃபார்முலா. இது ஒரு ஃபார்முலா, அது வந்து ஒன்றாத்தான் இருக்குது. 2 சைன் ஏ காஸ் ஏ சைன் 2a அப்படின்னா இது ஃபார்முலா தான். இது தேவைப்படும், அடிக்கடி எல்லா இடத்துலையும் வரத்தான் செய்யும். சைன் 2a அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லுவாங்க, 2 சைன் ஏ காஸ் ஏ அப்படின்னு சொல்லுவாங்கன்னா யோசிக்கணும் ஃபார்முலான்ட்டு இந்த மாதிரி வருதுன்ட்டு. தெரியல நம்ம தான் செஞ்சு பார்க்கணும். இது டபுள் ஆங்கிள் அப்படின்னா ஈக்குவலாக கொண்டு வந்து செய்கிறது. பார்த்துக்க, அதே மாதிரி உங்கள் ஒன்லையும் போட்டு பார்த்தா ஒவ்வொரு ஆன்சர் கிடைக்கும். 1ல் போட்டு காமிச்சிருக்கேன், இதே மாதிரி 2ல் போட்டு காமிச்சா என்ன கிடைக்கும், 3ல் போட்டு பார்த்தா என்ன கிடைக்கும், வரிசையாக கிடைக்கும்ல. எல்லாம் யோசிச்சு பாருங்க. 2வது மைனஸ் இருக்குனால ஏன் நாட் ஈக்குவல் டு பின்னு போட முடியாது. காசில் வேணால் ப்ளஸில் போட்டுப்பார், மூணாவதுல போட்டுப்பார். மூணாவதுல போட்டுப்பார் அப்படின்னா தேர்டில் இஃப் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா காஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. நான் எழுதிட்டேன். இப்போ ரெண்டே சேர்த்து விட்டோம்னா ஒன்றா ஆகிடுச்சுன்னா காஸ் ஏ ப்ளஸ் ஏ காஸ் ஏ காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ சைன் ஏ. அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இங்கே என்ன வரும்? காஸ் 2a. இது ஒரு ஃபார்முலா. நான் என்ன செய்யறது சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். இது காஸ் 2a உள்ள ஃபார்முலா. இதே மாதிரி tan 2a இருக்குது. வரிசையாக நிறையா செய்யலாம். நிறையா தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த ஃபுல் யூனிட்டே முடிக்க முடியும். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க எல்லாருமே, இது ஒழுங்காக படிச்சுன்னா இதை செய்யலாம்ப்பா அப்படின்ட்டு. இது கேட்டோன்னே பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும்டா. அதுக்காண்டி சொல்கிறது, பார்த்துக்கோ எப்படின்னு. சரி, ரைட்டு. இப்போ இது வரைக்கும் ஒரு செட்டு அப்படி வச்சுக்கோ. சைன் ஏ ப்ளஸ் பி பார்த்திய, சைன் ஏ மைனஸ் பி பார்த்திய, காஸ் ஏ ப்ளஸ் பி பார்த்திய, காஸ் ஏ மைனஸ் பி பார்த்திய. 4. அந்த 4ல் இருந்து தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தோம். அடுத்தடுத்து எடுத்தது ஃபுல்லாக 40 பாரு.
அதே மாதிரி tan a + bன்னு இருக்கு. அதே மாதிரி tan a + bன்னு ஒன்று இருக்கு, tan a - bன்னு ஒன்று இருக்கு. இதுலேருந்து கொண்டு வரணும், இது தெரிஞ்சுக்கிறணும். tan a + tan b by 1 ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும். tan a tan b. அதே மாதிரி தான் இங்கே மைனஸ் இருந்தால் மேலே மைனஸ் tan a - tan b 1 + tan a × tan b. இதுக்கப்புறம் வேணா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துக்க, ஒன்றுன்னு வேணா கொடுத்துக்க, இல்லை இந்த மட்டும் கொடுத்துக்க. நான் கொடுத்துருக்கேன், இது படிச்சுக்கிறேன்னு. இதுலேருந்து கொண்டு வந்தால் tan 2a கொண்டு வரலாம், a + bலேருந்து. இந்த 1லேருந்து எடுத்துகிட்டு வரேன். இஃப் a = bனா, a = bனா இந்த இதில் tan 2a அப்படின்னு வரும், இங்கே போட்டிருக்கேன். அப்போ இதுவும் ஏன்னு வந்துடும். அப்போ இது ஒரு tan a, இது ஒரு tan a, 2 tan a. புரியுதான்னு பாரு சொல்கிறது. அது ஒரு tan a, இது ஒரு tan a, 2 tan a. அதே மாதிரி இது ஒரு tan a, இது ஒரு tan a, 2 tan a இல்லை, tan ஸ்கொயர் a. ஏன்னா அது மல்டிபிளை, மேலே உள்ளது வந்து அடிஷனு. அப்போ இது எழுதையில் 1 - என்ன வந்துடும், tan ஸ்கொயர் a அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ sin 2a படிச்சிருக்க, cos 2a படிச்சிருக்க, tan 2a படிச்சிருக்க. sin 2a tan 2a, sin 2a cos 2a tan 2a அப்படின்னு படிச்சிருக்கீங்க. புரியுதான்னு பாருங்க. 3 இது. cos 2aக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, நிறையா இருக்கு ஃபார்முலா. டேய் தம்பி, இப்போ cos 2a அப்படின்றது நீ ஏற்கனவே ஒரு ஃபார்மெட்டில் கொண்டு வந்த a + a, cos a + aலேருந்து கொண்டு வந்தோம், a + bலேருந்து. cos ஸ்கொயர் ஏன்னு வந்துருச்சு, -sin ஸ்கொயர் ஏன்னு வந்துச்சு. நான் இருக்கான்னு பார்த்துக்கோ, இல்லை ரோல் பண்ணி தான் காட்டணும். இப்போ cos ஸ்கொயர் ஏ இருந்துட்டு போகுது, இதை பிரித்தோம்னா 1 - cos ஸ்கொயர் ஏன்னு பிரிக்கலாமா அப்படின்னு பாரு. 10th உள்ளது sin ஸ்கொயர் ஏன்னா 1 - cos ஸ்கொயர் ஏ. இது உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா cos ஸ்கொயர் ஏ -1 ப்ளஸ் என்னது cos ஸ்கொயர் ஏ. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 2 cos ஸ்கொயர் ஏ -1. இதுவும் cos 2aக்கு உள்ள ஃபார்முலா தான். இதுதான் ஃபார்முலா. உனக்கு மனப்பாடம் பண்ண முடியாதுன்றனால இப்படி கொண்டுட்டு வருது. ஆனால் இதைத்தான் சொல்லணும் தேவைப்படுற நேரங்கள். அதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறது, ஹார்ட் ஒர்க் நிறையா வேணும். இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் முடியும். மனப்பாடம் பண்ணுறது சாத்தியக்கூறு கம்மி தான். ஆனால் யார் ஒருத்தர் அந்த இடத்துல தேவைப்படுறத செஞ்சு பார்க்குறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. எரிச்சப்படாமல் அந்த இடத்துல ஒரு தடவை தான் செய்ய போகிறோம், ஏதாவது ஒரு கணக்குக்கு தான் செய்ய போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தயாராக இருக்கணும், அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு பார்க்கணும். பரீட்சையில் ஒரு கணக்கு நம்ம தான் செய்ய போகிறோம், அவ்வளோதான். அது பொறுமையாக கடைசியோட டைம் எடுத்து செய்யலாம், தப்பே கிடையாது. செஞ்சா வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டா. ஆனால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்ல, நான் என்ன செய்யறது? எந்த வாத்தியாராக இருந்தாலும் சொல்லத்தாண்டா செய்வாங்க. பார்த்துக்குங்க, நீ விளையாட்டுத்தனமாக இருக்கிறனால தான் நான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம தான் செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ cos 2a = அதே ஃபார்முலா தான் எடுத்துகிட்டு வரேன். cos ஸ்கொயர் ஏ -sin ஸ்கொயர் ஏ. cos ஸ்கொயர் ஏ ஓப்பன் பண்ணுறேன், 1 - sin ஸ்கொயர் ஏ. 10th ஃபார்முலா ஐடென்டிஸு -sin ஸ்கொயர் ஏ. ப்ராக்கெட்டோட தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடுறேன். 1 - sin ஸ்கொயர் ஏ -sin ஸ்கொயர் ஏ. இப்போ ரெண்டும் சேர்ந்தா 1 - 2 sin ஸ்கொயர் ஏ. இது ஒரு ஃபார்முலா cos 2aக்கு தான். அது கேட்டால் அந்த இடத்துல ஏதாவது இடத்துல யூஸ் ஆகும், இது கேட்டால் ஏதாவது இடத்துல யூஸ் ஆகும். இப்போ நம்ம செஞ்சு தான் பார்க்கணும். சரி, இதிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வர்றேன். இதிலேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, சும்மா நான் எடுத்துகிட்டு வரேன்.
இதை வந்து நம்ம மேலே இதில் சைனால் டிவைட் பண்ணால் என்ன வரும், இல்லை காசால் டிவைட் பண்ணால் என்ன வரும்? இன்னொரு ஃபார்முலா இருக்குது. காஸ் 2a இன்னொரு ஃபார்முலா இருக்குது. 1 மைனஸ் tan ஸ்கொயர் a பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏன்னு ஒன்று இருக்கும். காஸ் 2aலே இருக்கும். காஸ் 2aலே இருக்கும். காஸ் 2aக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கும். இந்த 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏன்னு வரும். அதான் சொல்கிறேன். இந்த பாரு டேய், காஸ் 2a is equal to காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இதில் கீழே 1 நம்மளாக போட்டுக்கலாம். டினாமினேட்டரில் 1ன்னு போட்டுக்கலாம். 1 எடுத்துட்டு அதுக்கு போல் ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் வந்து காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 1ன்னு அர்த்தாது. சரி, அதுக்கப்புறம் மேலே நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் காஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறேன். காஸ் ஸ்கொயரால், அதாவது டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் என்ன ஏ ஆன் நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர், மேலே கீழே. அப்போ மதிப்பு மாறாது. மேலே உள்ள அப்படியே எழுதிடுறேன். காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ. பார்த்துக்கோ. இப்போ தனித்தனியாக மேலே உள்ள நியூமரேட்டரில் உள்ள தனித்தனியாக பிரிக்கிறேன். காஸ் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை, இது ரெண்டையும் பிரிச்சிரு, காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ. ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 1 மைனஸ் சைன் பை காஸ்னா tan ஸ்கொயர் ஏ பை 1 மைனஸ் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ. இது காஸ் 2a. புரியுதான்னு பாருங்க. அதுக்கு தகுந்தாப்புல ஃபார்முலா வேறு தேவைப்படுது. அதுக்கு தகுந்தாப்புல செய்கிறோம். இந்த காஸ் 2aன்றது 3 விதமாக வருது. இந்த காஸ் 2aன்றது 3 விதமாக வருது அப்படின்னா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு இது காஸ்ன்னு சொல்லி ஆன்சர் வரும் ரைட் சைடில், ஒரு இது சைன் வருது, ஒரு இது என்ன வருது, எந்த இடத்துல எது தேவையோ அதை யூஸ் பண்ணும். நல்லா யோசிச்சு பார்த்துக்க. இதில் வந்து டேன் வருது, இந்த பார் வேணாம், இந்த இதில் சைன் வருது, அதில் காசு இருக்கும் பாரு, இருந்தா காசு. அப்போ எதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று தேவைப்படுறதுனால தான் 3ஐயுமே கண்டுபிடிச்சி வைக்கிறான். அப்போ நம்ம 3ஐயுமே தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம செய்ய முடியும். பார்த்துக்க. இதே மாதிரி சைனுக்கு எடுத்தீங்கன்னா, சைனுக்கு வந்து 2 sin a cos a ஒன்று படிச்சிருக்கிய. சைனுக்கு எடுத்தோம்னா 2 sin a cos a அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கிய. அது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அது பார்த்துக்கோ. sin 2a அப்படின்னு சொன்னோம்னா 2 sin a cos a ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அது sin தீட்டா sin 2 தீட்டான்னு சொல்லிக்கிட்டாலும் சரி, 2 sin a cos a அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி தேவையானது என்னென்னா, sin 2aக்கு வந்து tan வச்சு ஒன்று இருக்குது. 2 tan a பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் a அப்படின்னு ஒன்று இருக்குது. 2 tan a பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் a. இங்கே பாரு, இதில் டிவைடட் பை 1ன்னு வேணால் போட்டுக்கோ, நம்ம போட்டுக்கலாம். அப்போ 2 sin a cos a பை sin ஸ்கொயர் a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னா 1 ஐடென்டி. சரியான்னு பார்த்துக்கோ. அந்த 1க்கு போல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுப்பார். ஏன்னா 1 ப்ளஸ்
கீழே வந்து 1 + tan ஸ்கொயர் ஏன்னு வருது, மேலே வந்து 2 tan a அப்படின்னு வருது. அப்போ மேலேயும் கீழேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் காசால் டிவைட் பண்ணுவோமான்னு பாரு. நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ, சாரி காஸ் ஸ்கொயர் ஏ என்னது பை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே பண்ணால் என்ன ஆகும் பாரு. இதில் ஒரு காஸ் ஸ்கொயர் ஏ போட்டு வச்சுக்கிறேன், ஹோல் பை ஒரு காஸ் ஸ்கொயர் ஏ. இங்கே வந்து சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, மேலே வந்து 2 sin ஏ காஸ் ஏ. சரி, இப்போ அப்படியே அடிச்சு விட்றாத, இதில் கரெக்ட் பண்ணிக்க. இப்படி அடித்தோம்னா என்ன வரும்? 2 sin ஏ பை காஸ் ஏ ஒன்று போச்சுன்னா அப்போ 2 tan ஏ பை, சரியான்னு பார்த்துக்கோ, 2 tan ஏ. இதில் ரெண்டே பிரித்தோம்னா என்ன ஆகுன்னு பாரு. இந்த சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் ஒன்று ஒரு செட்டு பிரித்தோம்னா tan ஸ்கொயர் ஏன்னு வரும். இது வந்து அடிச்சிட்டோம்னா 1ன்னு ஆயிடும், 1 + tan ஸ்கொயர் ஏ. இது sin 2a உள்ள ஃபார்முலா. இது அதுலேருந்து இதை மாற்றுறோம், அப்படின்னா sin 2a வந்து 2 sin a cos a சொல்லி கொடுத்தோம். இந்த மேலே இருந்துச்சு இது, அதுலேருந்து இங்கே ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருக்கேன், 2 tan a பை 1 + tan ஸ்கொயர் ஏ. புரியுதான்னு பார்த்துக்கோ. இது நீங்கள் இப்போ செஞ்சது ஃபுல்லாக டபுள் ஆங்கிள் மாதிரி. டபுள் ஆங்கிள்னா 2a மல்டிபிள் ஆங்கிள் சொன்னீங்க இல்லை, 2 2 2ன்னு வருது, தெரியுதான்னு பார்த்துக்கோ. அதே மாதிரி ட்ரிபிள் இருக்குது, 3 இருக்குது, அதே மாதிரி ஸ்கொயர் இருக்குது.